பயிற்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் செவிலியர் ஒருவர் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் ருத்ராபூரை சேர்ந்த பெண் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை செய்து வருகிறார். கடந்த மாதம் 31ஆம் தேதி வேலை முடிந்து அருகே உள்ள விடுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அதன் பிறகு அவர் மாயமாகி உள்ளார். இதுகுறித்து அந்த செவிலியரின் சகோதரி போலீசில் புகார் கொடுத்தார். மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி பதிவை வைத்து காணாமல் போன பெண் செவிலியரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி பிலாஸ்பூரில் உள்ள திப்திதா என்ற பகுதியில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். அவர்தான் காணாமல் போன நர்ஸ் என்பது இப்போது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக ராஜஸ்தானை சேர்ந்த தர்மேந்திர என்ற கூலி தொழிலாளியை பரேலி நகரில் வைத்து போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த செவிலியரை வன்புணர்வு செய்து கொலை செய்தது தெரியவந்தது. சமீபத்தில் கொல்கத்தாவில் இளம்பெண் பயிற்சி மருத்துவர் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் செவிலியர் கொல்லப்பட்ட சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.